முதலமைச்சர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் நாளை ரிலீஸ் ஆகும் நிலையில் படம் குறித்து இயக்குனர் ஹெச் வினோத் பகிர்ந்த கருத்துக்களை விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் கடந்த ஜனவரி மாதம் பொங்கல் வெளியீடாக வரவேண்டிய முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் நாளை ரிலீஸ் ஆகிறது. இந்நிலையில் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள கேவிஎன் தயாரிப்பு நிறுவன அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இயக்குனர் ஹெச் வினோத் ஜனநாயகன் படத்தின் சென்சார் விவகாரத்தில் அநீதி நடந்ததாக தெரிவித்தார். இந்த படத்துக்கு அநீதி நடந்திருக்கா அல்லது நல்லது நடந்திருக்கா இது எல்லாமே மக்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கான ஜஸ்டிஸாக இந்த படத்தை அவங்க சப்போர்ட் பண்ணணும். எங்களுக்கு அதை ஃபைட் பண்ணுறதுக்கான டைம் உண்மையிலே இல்லை. இப்போ ஒரு சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்குது. அதை எதிர்த்து ஃபைட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை ஏன்னா ஃபஸ்ட்டு யூஏ தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஏன்னு கொடுக்கும்போது அதை ஃபைட் பண்ணுறதுக்கான டைம் உண்மையிலே எங்களுக்கு இல்லை. ஜனநாயகன் படத்தில் செய்த செய்கையை தான் பேரவையில் முதல்வர் செய்தார் என வினோத் கூறினார். சட்டமன்றத்தில் அவர் சட்டமன்றத்துக்கு வரதுக்கு முன்னாடி அது படத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் தானே அவர் சட்டமன்றத்துக்கு வந்தார். அப்போ அதனால் அவர் படத்தில் பண்ண செய்கையை வேணால் சட்டமன்றத்தில் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். பெண்கள் முன்னேற்றத்தில் முதலமைச்சர் விஜய்க்கு உள்ள ஈடுபாட்டின் பிம்பமே ஜனநாயகன் படம் என்றார். அவருக்கு அந்த விமன் எம்பவர்மெண்ட் மேலே இருக்கிற ஒரு ஆர்வம், பெண்கள் தைரியமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. ஸோ பெண்கள் மேலே அவருக்கு எப்பவுமே அந்த ரெஸ்பெக்டும் அவங்க லைஃப் பெட்டர் ஆகணுன்ற எண்ணமும் இருக்குது. அது அந்த படத்தில் இருக்குது. ஸோ அதில் நிறைய அவருக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த படத்தை பண்ணணுன்னு அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. படக்குழுவினரே படத்தை லீக் செய்தார்களா என்ற கேள்விக்கு ஹெச் வினோத் பதிலளித்தார். ஒரு 400 கோடி ரூபா இருக்கும், ஓகேங்களா? 400 கோடி ரூபா படத்தை ஒன்று வேணும்னே லீக் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. சரி, அப்படி ஒன்று நடந்தால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ இருந்த அவர் அரசியல்வாதி இல்லை, அவர்கிட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை, அவர்கிட்ட ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இல்லை, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இல்லை. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவங்களே லீக் பண்ணோம். மேட்ரு ஆஃப் ஹவர்ஸில் அவங்க கண்டுபிடிச்சிடலாம், இல்லை மேட்ரு ஆஃப் டேஸில் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இவ்வளவு எவிடன்ஸு நீங்கள் ரேஷ்னல் திங்கர்ஸ் நிறைஞ்ச மாநிலம் தமிழ்நாடு இல்லை. அப்போது இவ்வளோ எவிடன்ஸாக ஒரு விஷயம், எவிடன்ஸோட ஒரு விஷயம் காட்டப்பட்டு கூட அப்போ நீங்கள் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னா வெறும் அரசியல் லாபத்துக்காக பண்ணுறாங்கன்றதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். கரூரில் ஜனநாயகன் திரைப்படம் படமாக்கப்பட்டது குறித்து விமர்சனத்திற்கும் விளக்கம் அளித்தார். நான் எங்கே இருந்தேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? யூனிட்டே போனாலும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கண்டுபிடிக்கிறதுக்கு? ஏங்க இப்போ 4 பேர் ஃபோனை ட்ரேஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிட போகுது. எங்கள் வீட்டு சிசிடிவியை பார்த்தா தெரிஞ்சிட போகுது. எவ்வளோ நீங்கள் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறீங்க, இது எவ்வளோ நேரம் ஆகும் கண்டுபிடிக்கிறதுக்கு? என்னென்னா இது ஒரு ஸ்பெக்குலேஷன். அதை யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த உண்மையை மக்கள் ஏற்றுக்கலைன்றதும் இன்றைக்கி ப்ரூவ் ஆகிருக்கு. ஜனநாயகன் படம் எந்த ஒரு தனி நபரையோ கட்சியையோ அமைப்பையோ குறிவைத்து எடுக்கப்படவில்லை எனவும் சமூகத்தின் மீதான வருத்தங்கள் பிரச்சனைகள் சார்ந்ததை தவிர தனிநபர்களை தாக்கக்கூடாது என்பதில் முதல்வர் விஜய் உறுதியாக இருந்தார் எனவும் ஹெச் வினோத் கூறினார்.